வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி, இந்த வக்கரகதி காலம் துளாராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது, முழுமதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை தருவதும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு விரயம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுகூலத்தை தரும். 26/7/2026 முதல் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், நல்ல விஷயம்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறோம். 10/12/2026 வரைக்கும் துளாராசிகாரங்களுக்கு ஆப்ஷன் தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் நடைபெறும். ஐயா, நல்ல விஷயம்லாம் கொடுக்க போகிறது, ரிஜிஸ்டர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, செலவீனங்கள் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்பட்டதில்லை, அதிலிருந்து மாறுகின்ற பிரச்சனை, நிறைய குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகிறதுக்கான காலமாக இந்த காலமெல்லாம் இந்த வக்கரகதி காலம் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய துளாராசிக்காரங்க நல்லா இல்லை, நீங்கள் தான் நல்லாக்குதுன்னு சொல்லிங்கிறீங்க அப்படின்னா, இந்த முறை வேலை வாய்ப்பாகட்டும், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த நிலைகளாகட்டும், ஐயா ஒரு குட் டைம் த ஸ்டார்ட் நவ். துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு துரிதமான இடத்துக்கு, ஒரு முக்கியமான இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற காலம். ஐயா, கடன் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். தயவுசெய்து நாம் புரிஞ்சுக்கணும், கடன் நாம் வாங்கிறது தான், மற்றவங்க வாங்கிறது இல்லை. இதை முதல்ல நம்ம சூழ்நிலை சரியில்லை என்றால் நம்ம வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும், கடனை வாங்கிறது நாம் தான் தடுத்து நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் எவ்வாறு இருக்குது, இதெல்லாம் அந்த வக்கரகதி காலத்தில் நாம் கொடுக்கக்கூடிய இன்ஸை வச்சு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. கடனாகட்டும், வெளியூர் பயணங்களாகட்டும், இது வரைக்கும் நம்ம வெளியூர் போய் தான் பயணத்தில் நம்ம நஷ்டம் அடைஞ்சிருக்கோன்னா, இனிமேல் வெளியூர் பயணங்கள் செல்வதன் மூலியமாகவும் ஆதாயத்தை தருகின்ற அமைப்பு. வெளியூர் போகிறதாலே நம்மளுக்கு இது வரைக்கும் வருமானம் இல்லாமல் போச்சு, இருந்த வேலையும் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னவங்களாம் இனிமேல் வெளியூர் பயணம் போனால் தான் வருமானமே. அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்பட போகுது. இது வரைக்கும் ஆன்மீக பயணங்களில் நான் ஈடுபடல சாமினா, இனிமேல் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக தடை தோன்றுகின்ற காலம். எல்லா லோனும் எக்கச்சக்கமாக வாங்கிட்டு இருக்கிறேன், ஒரு லோனை வாங்கிட்டு நான் நிம்மதியாக இருக்கலைன்னா அதுக்கான அமைப்புக்கெல்லாம் இந்த வக்கரகதி காலம் கொடுக்கும். நிறைய பேர் இந்த லாட்டரி யோகம் என்று சொல்கிற மாதிரி சில விஷயமெல்லாம் திடீர் எதனா ஒரு பணம் வந்து இவங்களுடைய சட்ட சிக்கல்லேருந்து இவங்க வெளியே கொண்டு வரும். இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தால், இது வரைக்கும் எடுக்காமல் இருந்தால் இனிமேல் எடுக்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் உண்டு. ஐயா, எங்கள் வீட்டில் பிரச்சனையாகுது, குடும்பத்தில் பிரச்சனையாகுது, வீடு விட்டு நான் வெளியே வந்துட்டேன், நான் வெளியில் தான் இருக்கேன், ஃபாரினில் தான் இருக்கேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை, வேலையில் ஒரு அமைப்பே கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம், வேலை நிமித்தமாக இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இனி விடிவு காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை ஜாப் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைலேருந்து நாம் வெளிவரத்துக்கான அமைப்புகளாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி, இந்த வக்கரகதி காலம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்கும். கவலையப்படாதீங்க. நிறைய பேருக்கு துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பாக இந்த காலத்தை கொடுக்க தான் போகுது. நம்ம வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனையெல்லாம் விடுபட்டு நீங்கள் வெளியே வரத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். கடனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. அது எப்படி வாங்கிறது வானான்றதா, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நாம் பொறுத்து தான். நாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அவரவர் நிலைமை அவரவர் வயிற்று வலி என்று சொல்கிறார் போல் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும். இது மற்றவர் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் அதில் கவனத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமானது. கடனும் வரவு என்பதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ தெரியும். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு போய் கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டான். இந்த நேரத்தில் கொடுத்தானா அது பெருசாக நினைக்கணும். அதன் வைத்து நாம் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எந்தெந்த உத்தியோகத்தை செய்யலாம், எதன் மூலயமாக நாம் உயர்ந்த பெரிய லெவலுக்கு வரலான்ற எண்ணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிவினை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, வாழ்வியல் இருந்து வந்த பிரச்சனை, ஆன்மீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமாக வேலை வாய்ப்பு, இது மாதிரி விஷயத்தில் எதனா தடைகள் ஏற்பட்டிருந்தால் இந்த வக்கரகதி காலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். துளாராசிகாரங்க இழந்ததை அனைத்தும் திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த 7, 8, 9, 10, 11, 12 என்று சொல்லக்கூடிய 5 மாதங்களும் உங்கள் வாழ்க்கை நிறைய திருப்பலத்தை கொடுத்து இந்த வக்கரகதி காலத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் கொடுத்து தொந்தரவுலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வரத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஐயா, நிறைய கெட்ட விஷயமெல்லாம் நல்ல விஷயங்களாக மாறப்போகுது. நம்மளால் முடியாத விஷயத்தெல்லாம் சாதிக்கின்ற காலமாக என்னங்க இந்த கிரக பயிற்சி அழிஞ்ச 3ஆம் மாதத்துலேருந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னவங்கெல்லாம் இந்த 7ஆம் மாதத்துலேருந்தே பார்க்கலாம். 7, 8, 9, 10, 11, 12 ஒரு வேகம் எடுக்கும் போல் உங்கள் வாழ்வாதாரத்தில் நிறைய திருப்பங்களை கொடுக்கறதுக்கான காலம். அந்த குரு பகவானுடைய ஒளி இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் தருகின்ற அமைப்பாக தான் இருக்குது. மைனஸ்லேருந்து நீங்கள் மீட் எடுத்துருவீங்க. ஓரளவுக்கு அதாவது எப்படி சொன்னால் பாயிண்ட் டு பாயிண்ட் வின்னிங் சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறையெல்லாம் மாறுகின்ற காலங்கள். வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப சுமையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரீங்க. நம்ம ஃபினான்ஷியல் ரீதியாகவே இருந்த வந்த பிரச்சனை இந்த மாதம் விலகும்.
இந்த காலம் ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம். நம்ம கடனுக்காக மட்டும் உழைக்கலை, நமக்காகவும் சேர்த்து உழைக்கிறோம், நமக்கு பிள்ளைகளுக்காக தான் சேர்த்து உழைக்கிறோம். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நான் கஷ்டப்படுறேன் மட்டும் சொல்லாதீங்க. இது எல்லாம் நம்மளுக்கான பிற்காலத்துக்கான வரவு, பிற்காலத்துக்கான உழைப்பு என்று நாம் நினைந்து கொண்டாலே போதுமானது. எவ்வளோ நாம் இந்த நேரத்தில் கஷ்டப்படுறோமோ பிற்காலத்தில் அது நம்மளுக்கு அருமையான அமைப்பை கொடுத்துரும். கவலையப்படாதீங்க. இக்காலம் உயர்ந்த காலமாக இருக்கும். வக்ரகாலி காலம் உங்களுக்கு தற்காலிகமாக இருந்து வந்த பிரச்சனை அனைத்தையும் தூள் தூளியாகும். போலீஸ் கேஸு, வன்பு வழக்கு, இது மாதிரி பிரச்சனைகள் எதனா இருந்தால் அதிலேருந்து மீட்டெடுக்க தான் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை தன்மையில் நிறைய பிரச்சனை நீங்கள் விடுபட்டு வெளிவரதை கண்கூடாக பார்க்கலாம். துளாராசி முன்னேற்ற பாதையை தருகின்ற அமைப்பாக இந்த வக்ரகதி காலம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இழந்திருந்த செல்வத்தையும் சரி, கடன் பிரச்சனையும் சரி, ஓரளவுக்குள்ள கட்டுக்குள் வருகின்ற பாக்கியத்தை தரும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.